மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய பலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக முழங்கிடுக முழங்கிடுக. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலானது மிக அருமையான வரிகளை கொண்டிருக்கிற திருப்பாடலாக இருக்கிறது. புதியதொரு பாடல் பாடுங்கள். நாம் புதியதொரு பாடல் பாடுகிறோமா, அல்லது யார் புதியதொரு பாடலை பாட வேண்டும் என்கிற கேள்வியானது இங்கு எழுகிறது. கடல்களும் அதில் ஆழத்தில் நிறைந்தவையும் ஆண்டவரை போற்றுகின்றன. ஆறுகளும் மலைகளும் ஆண்டவரை மகிழ்ந்து பாடுவார்கள் என்று சொல்லி, ஆக தண்ணீர் எங்கிருந்து புறப்பட்டு எப்படி வந்து எந்த இடத்திலே சேர்கிறதோ அதுவும் அதில் வாழ்கின்ற யாவையும் ஆண்டவரை போற்றுகின்றன. இந்த இயற்கையின் சப்தத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடலின் ஆசிரியர் மிக அழகாக சுட்டி காட்டுகிறார். அப்படி பார்க்கிற பொழுது நாம் ஒன்றை பார்த்துவிட்டு மற்றொன்றை விட்டு விடுகிறோம். அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஆறுகளுக்கும் கடல்களுக்கும் அல்லது இயற்கை சூழல்களுக்கும் நாம் செல்கிறோம், அங்கே அதனுடைய அழகை ரசிக்கிறோம், குளிக்கிறோம், அல்லது சந்தோஷமாக இருந்துவிட்டு திரும்பி வந்து விடுகிறோம். ஆனால் அவைகளுடைய சப்தத்தை கேட்டு ஆண்டவரை புகழ்வது நாம் கிடையாது என்பதை இந்த திருப்பாடலின் ஆசிரியர் தெளிவாக சுட்டி காட்டுகிறார். ஒன்றை பார்த்துவிட்டு அடுத்ததை விட்டு விடுகிறது என்பது உண்மையிலுமே ஒரு மோசமான செயல் என்றுதான் சொல்லுவோம். ஏன் மோசமான செயல் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இரண்டும் ஒன்று சேர்ந்து வந்து அனைத்தும் அங்கு முழுமை அடைய வேண்டும். முழுமை அடையவில்லை என்று சொன்னால் அங்கே ஏதோ ஒன்று தொக்கி நிற்கிறது என்பதை இது சுட்டி காட்டுகிறது. கடவுளை பார்க்கிறோம், ஆனால் புகழ்வது கிடையாது, அல்லது கடவுளை புகழ்கிறோம், அவரை பார்ப்பது கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அவரை பார்த்து புகழ வேண்டும், புகழ்ந்து கொண்டே அவரை பார்க்க வேண்டும். இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து செல்ல வேண்டும். அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடலின் ஆசிரியர் தெளிவாக சுட்டி காட்டுகிறார். உயிரற்ற பொருட்கள் ஆண்டவரை பாடுகிறது, அல்லது நம்மை போன்ற உயிர் இல்லாத பொருட்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறது. அது போதாது. ஏனென்று சொன்னால் வாழ்கின்ற யாவரும் ஆண்டவரை புகழ வேண்டும் என்று சொன்னால் வாழ்வோர் அனைவரும் ஒன்று கூடி அவரை போற்ற வேண்டும். பூ உலகும் அதில் வாழ்வோரும், பூ உலகு அப்படின்னு சொன்னால் இந்த உலகில் இருக்கிற அனைத்து படைப்புகளும் ஆண்டவரை புகழ்கிறது. ஆனால் அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எந்த அளவிற்கு ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறோம், அவருக்கு புதியதொரு பாடல் பாடுகிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். படைத்தார், பாதுகாக்கிறார், அதற்காக மட்டும் நம் ஆண்டவரை புகழ்ந்து புதியதொரு பாடல் பாடக்கூடாது. மாறாக இனிமேலும் அவர் செய்ய இருக்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்களையும் ஆசீர்வாதங்களையும் நினைத்து பார்த்து நாம் பாட வேண்டும் என்பதை திருப்பாடலின் ஆசிரியர் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். அப்படி என்று சொன்னால் நாம் எதையெல்லாம் இந்த உலகிலே பார்க்கிறோம். பல சமயங்களிலே மனிதர்களுடைய முக தோற்றத்தை, வெளி அடையாளத்தை பார்க்கிறோம், ஆனால் அவருடைய உட்புறத்தை நாம் பார்ப்பது கிடையாது. ஒரு சிலருக்கு உட்புறத்தை பார்க்கிறோம், வெளிப்புறத்திலே நாம் பார்ப்பது கிடையாது. மனிதனுடைய உள்ளும் புறமும் நாம் பார்க்க வேண்டிய
ஒன்றாக இருக்க வேண்டும். ஆம், அவர்கள் முன்னாளிலே செய்தவை, இனிமேல் நமக்கு செய்ய இருக்கிறவை, நன்மைகள் தீமைகள் அனைத்தையும் நாம் பார்க்க வேண்டும். இதிலே நாம் எதை பார்க்காது விட்டாலும் அதிலே வருகின்ற ஏமாற்றம் என்பது உங்களுக்கும் எனக்கும் தானே தவிர கடவுளுக்கு இல்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கடவுள் அவர்களோடு இருந்து வழி நடத்துகிறார் என்று சொன்னால் அந்த பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். அவர் மௌன மொழியிலே மெதுவாக சப்தம் குறைவாக பேசுகிற பொழுது அதை கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை நாம் முதலிலே உணர வேண்டும். பல சமயங்களில் நம்மளுடைய பிரசன்னத்தை உணர்வது கிடையாது. ஒன்றை பார்த்துவிட்டு மற்றொன்றை விட்டு விடுவர்களாக இருக்கிறோம். 2 கைகளிலே நாம் பொருட்களை தூக்கி செல்கிறோம். அதே போன்றுதான் நம் அனைத்தையும் நம்முடைய உள்ளத்தாலும் உடலாலும் ஆன்மாவோடும் கடவுளோடு சேர்ந்து நாம் செல்ல வேண்டும். அப்படி இருக்கிற கடவுள் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நீதி வழங்குவராக இருக்கிறார். அவர் எப்பொழுது நீதி வழங்குவார் என்று சொன்னால் இறுதியாக அந்த நீதியை வழங்குகிற தேவனாக இருக்கிறார். இறுதியிலே அவர் காலம் தாழ்த்த மாட்டார். மாறாக உடனடியாக நீதி வழங்குகிற தேவனாக, நீதியின் தேவனாக இருக்கிறார். கேஸ் கொடுத்தவங்க வருவாங்க, எதிர்கட்சிக்காரங்க வராமல் இருப்பாங்க, வக்கீல் வராமல் இருப்பாங்க, கோர்ட் லீவா இருக்கும், வாய்தா தள்ளி போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த இறுதி நாளிலே, இறுதி தீர்ப்பின் பொழுது எதுவும் செய்ய முடியாது. நான் கடவுள் முன்னிலை நிற்பேன். அவர் எனக்கு நியாயாதிபதியாக இருந்து சரியான தீர்ப்பை வழங்குவார், உடனடியாக வழங்குவார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. மனிதர்கள் அவர்களை கடவுளை புகழ்ந்து பாடுவது கொஞ்சம், ஆனால் பறவைகள் அதிகாலையிலே தன்னுடைய சப்தத்தாலே ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறது. விலங்குகள் அதிகாலையிலே அந்த கடவுளை புகழ்ந்து பாடுகிறது. நாம் எந்த அளவுக்கு பாடுகிறோம்? கடல்களும் அதில் ஆழத்தில் உள்ளவையும் பாடுகின்றன என்று திருப்பாடலின் ஆசிரியர் சொல்கிறார். ஆறுகளும் மலைகளும் அது எங்கிருந்து புறப்பட்டு வருகிறதோ ஓடுகிற எல்லா இடங்களிலும் அது கடவுளை புகழ்ந்து பாடுகிறது. நாம் எந்த அளவுக்கு கடவுளை புகழ்ந்து பாடுகிறோம்? நம்ம பாடுறது எல்லாமே பழைய பாடல்களைத்தான் அதிகமாக திருப்பி திரும்பி பாடுகிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் பாடுகிற பொழுது ஆண்டவரை அது ஒரு புதிய நோக்கத்தோடு, புதிய எண்ணத்தோடு, அது ஒரு புதிய பாடலாகவே நாம் பாடுகிறோம் என்பதை என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது. உலகும் அதில் நிறைந்த யாவும் ஆண்டவர் உடையவை, அதில் இருக்கிற அனைத்தும் ஆண்டவரை போற்றுகிறது. நீங்களும் நானும் எந்த அளவுக்கு போற்றுகிறோம் என்று சிந்திப்போம். எல்லோரும் ஒன்று கூடி கடவுளை புகழ வேண்டும், போற்ற வேண்டும். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த காலை வேளையிலே உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். திரு அவையாக நாங்கள் ஒன்று கூடி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதியதொரு பாடலை இந்த நேரத்திலே பண்ணாக இசைத்து நாங்கள் உம்மை போற்றுகிறோம். எங்கள் நாவிலே எந்நாளும் இந்த பாடல் இசைத்து கொண்டிருக்கிற ஆற்றலை பொழிந்து ஆஸ்வதிப்பீராக. ஆமேன்.